இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களோடு இறைவார்த்தையை பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவன் இயேசு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஒரு நல்வாழ்வுக்கு உங்களை அழைத்து செல்ல வேண்டுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஏசாயா 55:10. இவ்வார்த்தை நமக்கு இவ்வாறு கூறுகிறது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து, விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்ப செல்வதில்லை. அருமையானவர்களே, இந்த இறைவார்த்தை நமக்கு இறைவார்த்தையின் இயல்பும் ஆற்றலும் பற்றி இப்பகுதி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கடவுளிடமிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மனிதர்களின் மனங்களாகிய நிலங்களை பண்படுத்தி மனங்களில் மறைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்து மனிதர்களை பண்புள்ளவர்களாக நல்லவர்களாக மாற்ற வல்லவை. இந்த இறைவார்த்தை வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல, மாறாக செயலாகவும் உருவாக்கப்படுகிறது. கடவுளின் வார்த்தை தன்னிலே செயல் வடிவம் கொண்டுள்ளது. எனவே இவ்வார்த்தை என்பது நம்முடைய இறைவனை இயேசுவை குறிக்கிறது. வார்த்தை மனுருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள வார்த்தை, முற்று மூர்ச்சவரை சென்று செயலாற்றுகிற வார்த்தை என்று எபிரேயர் திருமுகத்திலே பவுலடிகளார் கூறுகிறார். எனவே இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே படித்து நம்மிலே ஒரு மாற்றம், நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு உலகிலும் இருக்கிற ஆற்றலை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு இறைவார்த்தை உதவுகிறது. எனவே இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் அனுதினமும் படித்து அதன் வழியாக நம்முடைய எண்ணங்களிலே மாற்றத்தை கொண்டு வந்து மற்றவர்கள் மத்தியிலே நாம் ஒவ்வொருவரும் பயனுள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு பயன்படுகிறவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய கடவுள் இயேசுயா வழியாக இந்த வார்த்தையை இவ்வாறு கூறுகிறார்: பழைய மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து, விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. எனவே அருமையானவர்களே, நம்மளும் அவருடைய இறைவார்த்தை வரும்பொழுது நாமும் பயனுள்ளவர்களாக மாற்றப்படுவோம். எவ்விதமாக மழை வானத்திலிருந்து பெய்து நிலத்திலே விழும்பொழுது அந்த நிலத்திலே இருக்கிற பயிர்கள் பலன் கொடுக்கிறதோ,
அதுபோல இறைவனுடைய வார்த்தை நம் உள்ளத்திலே விழும் பொழுது நம்முடைய உள்ளம் பண்படுத்தி நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பண்படுத்தி பயனுள்ள உள்ளமாக மாற்றி புதிய ஆற்றல்களை நம்மிலிருந்து அவர் வெளிப்படுத்துவார். இந்த மனித சமுதாயத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த இறை வார்த்தையின் வழியாக அதை தியானித்து அதன்படி நடக்கிறவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு நன்மை செய்பவர்களாக இருப்பார்கள் அல்லது பயனுள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனோ தானோ என்ற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். அதுவே இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. அதற்கு நமக்கு அடித்தளமாக கொடுக்கப்பட்டிருப்பது தான் இந்த இறை வார்த்தை. யார் ஒருவன் இறை வார்த்தையை கரிசனையோடு படித்து அல்லது கேட்டு அதன்படி அதை சிந்தித்து அதன்படி நடக்கிறானோ அவன் வாழ்வு வளம் பெறும். அவன் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பான். ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவான். எனவே அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தலையாய கடனாக எடுத்துக்கொண்டு இந்த இறை வார்த்தையை நீங்கள் படிக்க வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் படித்து தியானித்து அதன்படி நடக்கும்போது நீங்கள் எவ்விதமாக நிலத்திலே விழுகிற மழை தண்ணீர் பயன் கொடுக்கிறதோ அதுபோல் நீங்களும் நாமும் மற்றவர்களுக்கு பயன் கொடுப்பவர்களாக நம்மை ஆண்டவர் வழி நடத்துவார். நீங்கள் ஒவ்வொருவரும் இனி வருகிற நாட்களிலே பயனுள்ளவர்களாக வாழ ஒரு பண்புள்ள உள்ளத்தை நீங்கள் உருவாக்கி மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ முயற்சி எடுங்கள். ஆமென். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே நீர் கொடுத்த இறை வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே எங்களை பயனுள்ளவர்களாக மாற்றுகிற ஒரு வார்த்தையாக நீர் கொடுத்திருக்கிறீர். இனி வருகிற நாட்களிலே உடைய வார்த்தைகளை நாங்கள் படித்து தியானித்து அறிந்து மற்றவர்களுக்கு பயனுள்ள கருவியாக எங்களை மாற்றும்படி இயேசு நாமத்திலே மன்றாடுகிறோம். ஆமென்.